வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி நம்மளோட சைட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பைப்லைன்ஸ் அண்டு காலம் பிரிக் ஒர்க் இது ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபைபர் மெஷ் வச்சு பேக் பண்ண போகிறோம். இது எதுக்காக பண்ணுறோம், இதனால் என்னென்ன யூசேஜ் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. வாலில் வச்சுருக்கக்கூடிய பைப்லைன்ஸ் எல்லாத்துலேயுமே மிஷினை கட் பண்ணிவிட்டு பைப் லே பண்ணுறதுனால கேப் அதிகமாக இருக்கும். இதை வெறும் மார்ட்டர் வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம பிளாஸ்டரிங் பண்ணும்போது மார்ட்டர், அதாவது கலவையோட திக்னஸ் அதிகமாகும். அப்படி அதிகமாக இருக்கும்போது கிராக்ஸ் வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஃபைபர் மெஷ் வச்சுட்டு பேக் பண்ணி அதுக்கப்புறமா பிளாஸ்டரிங் பண்ணும்போது அதனால் வரக்கூடிய கிராக்ஸை நம்மளால் அவாய்ட் பண்ணிக்க முடியும். காலமோட சர்ஃபேஸ் எல்லாமே ஸ்மூத் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ நம்ம பிரிக் ஒர்க் பண்ணும் பொழுது காலம் அண்டு பிரிக் ஒர்க் இது ரெண்டுக்கும் இடையிலான ஜாயிண்ட்டில் ஃபியூச்சரில் கிராக்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக காலம் அண்டு பிரிக் ஒர்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஜாயின்ஸை ஃபைபர் மெஷ் வச்சு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிளாஸ்டரிங் பண்ணணும். இப்படி பண்ணும்போது அங்கே வரக்கூடிய கிராக்ஸையும் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி சிவில் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி சிறந்த முறையில் வீடு கட்டி கொடுக்கறதுக்கு நம்மளோட நிறுவனத்தை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.